ஹலோ காய்ஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாமா? என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க இன்னும் 2 நாளையில நமக்கு கல்யாண நாள் வருது. முன்னாடி மாதிரி இல்லாம இந்த கல்யாண நாளை ரொம்ப சூப்பரா கொண்டாடணும். உங்களை நான் புரிஞ்சுக்காம உங்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இப்ப நம்ம 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா வாழ போறோம். சோ இது நமக்கு முதல் கல்யாண நாள். இந்த கல்யாண நாளை நம்ம 2 பேரும் ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அதுக்கு என்ன, ரொம்ப சிறப்பா கொண்டாடிடலாம். நீ அதுக்காகலாம் ஒன்றும் கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் நல்ல விதமா ஏற்பாடு பண்றேன். அப்ப ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு நேரா கோவிலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு 2 பேருமே சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வரும் பொழுது அங்க ஒரு சித்தர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எல்லாரும் அவரை சுத்தி நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ அவரு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேரு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ரேவதி நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, என்னங்க அங்க அவரை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கும் போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம், வா வீட்டுக்கு அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, இல்லங்க வாங்க ஒரே ஒரு டைம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போய் நிக்கிறாங்க. அந்த சித்தர் ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு ரேவதியை கூப்பிடுறாங்க. அப்ப ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தீங்களா என் பேரு இங்க யாருக்குமே தெரியாது, அவர் கரெக்டா எப்படி பேரு சொல்லி கூப்பிட்டாரு பாத்தீங்களா, இதுக்குதான் பார்க்க வர சொன்னேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம சாமியார் கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த சாமியார் ரேவதியை பார்த்து, இங்க பாரு, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இன்னும் 2 நாளையில உனக்கு கல்யாண நாள் வரப்போகுதுல்ல, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீ சந்தோஷமா இரு, இந்தாமா பூவு, கோவிலை சுத்தி வாமா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரை சித்தர் கூப்பிடுறாரு, இங்க பாப்பா கார்த்தி அப்படின்னு. அப்ப ஹீரோ இங்க இருந்து போயிட்டு அவரை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, உன் ஒய்ஃபுக்கு ஒரு 2 நாளையில ரொம்ப பெரிய ஆபத்து வர மாதிரி இருக்கு. அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ. உன் கல்யாண நாள் அன்னைக்கு அவளை நீ எங்கேயுமே தனியா விடாத. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க அப்படின்னு. அதுக்கு சித்தர் சொல்றாரு, இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் நீ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க நான் பாத்துக்கிறேன், என் ஒய்ஃபுக்கு எந்த வகையிலயும் பாதிப்பு வராது, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு. சித்தர் சொல்றாரு, சரி கிளம்பு அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துல இருந்து வந்ததோட ஹீரோயின் கோவிலை சுத்தி முடிச்சுட்டு நேரா ஹீரோ கிட்ட என்னங்க கோவிலை சுத்தி வந்துட்டேன், அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா, நம்ம 2 பேருமே இனிமே ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம், நம்மளுக்கு எந்த வகையிலயும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவர் சொன்னாரு பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. அம்மா கண்டிப்பா சீக்கிரம் உங்களை மருமகனா ஏத்துக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல ஏறுறாங்க. அப்பதான் அந்த முருகன் ஒருத்தன் இருக்கான்னா, அவன் நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க, அவனும் அவன் ஃப்ரெண்டும். அவங்க 2 பேரையும் தான் நம்ம ஹீரோயின் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தது. அவங்க 2 பேரும் பொண்ணுங்களுக்கு எதிராக தப்பு பண்றானுங்க அப்படின்ட்டு. அவனுங்க 2 பேரும் ரேவதியை பார்த்துட்டு, டேய் அந்த பொண்ணு தடவை நம்மள மாட்டி விட்டது, அவ கோயிலுக்கு வந்திருக்கா பாரு, இப்ப நம்ம அவளை ஃபாலோ பண்ணோம்னா அவ வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், வாடா அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து பைக்ல ஃபாலோ பண்ணி போறாங்க. நேரா அந்த வீட்டுக்கு போனதோட நம்ம ஹீரோ வண்டி விட்டு இறங்குறாரு, ஹீரோயினும் வண்டி விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த முருகன் பாக்குறாரு. பார்த்துட்டு, டேய் இதுதான் இவங்களோட வீடுன்னு நினைக்கிறேன், சோ இந்த வீட்ல இருந்து அவ கண்டிப்பா வெளியில வராம இருக்கவே முடியாது, அவ வெளியில வந்ததோட அவளை காலி பண்ணணும். ஒரு 2 நாள் இவ எங்க போறா எங்க வரா, எங்கேயாவது தனியா போறாளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இவளை காலி பண்ணிடணும். நமக்கு வேலை இல்லாம பண்ணிட்டா, நம்மள அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டா, அதிகாரிகள்கிட்டையும் பிரிச்சு கொடுத்துட்டா, சோ இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தான் சொல்றான், ஆமாண்டா, எப்படியும் இவ வீட்டை விட்டு வெளில வராம இருக்கவே முடியாது, கண்டிப்பா இவ வீட்டை விட்டு வெளியில வருவா, வீட்டை விட்டு வெளியில வந்ததோட இவளுக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரேவதிய வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு நேரா மாடிக்கு போறாரு. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கர குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் மயில் அந்த இடத்துக்கு வராரு. மயில் அந்த இடத்துக்கு நேரா ஹீரோவை பார்த்து, சகல என்ன சகல ஒரே குழப்பத்துல நின்றுட்டு இருக்கீங்க, எப்பவுமே இந்த மாதிரி உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இன்னைக்கு நானே ரேவதியும் கோயிலுக்கு போனோம், கோவில்ல ஒரு சித்தர் இருந்தாரு, அந்த சித்தர் என்னை கூப்பிட்டு ரேவதிக்கு ஆபத்து இருக்கிறதா சொன்னாரு, அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு ரேவதிக்கு ஆபத்து இருக்கிறதா சொன்னாரு. இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு, என்ன சகல சொல்றீங்க,
அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம நான் பத்திரமா பாத்துக்கணும். அந்த சிவனாண்டி எல்லாம் ஆபத்தா இல்ல வேற யாரு மூலமாவது ஆபத்தா என்ன அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு மயில் சொல்றாரு, சகல நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வந்தப்ப நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்க பாதுகாக்காம இருப்போமா? நீங்க கவலைப்படாதீங்க சகல, உங்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல நாளைக்கு வந்துட்டு நம்ம கடை திறக்க போறோம். சோ அந்த கடையை திறக்கிறது வந்து அத்தை தான். உங்களுக்கு இதுல எதுவும் ஆட்சேபனை இல்லையே? ஹீரோ சொல்றாரு, என்னங்க எப்படி சொல்றீங்க? அத்தை கடையை திறக்கிறதுல எனக்கு முழு சந்தோஷம் தான். அத்தை மாதிரி ஒருத்தர் அந்த கடையை திறந்து நமக்கு சப்போர்ட் பண்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே இந்த கொடுப்பனை கிடைக்காது. அப்ப மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, சரி நீங்க என்ன அத பத்தியே தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது. அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ரேவதியை நம்மளை தவிர்த்து அவ எங்கேயுமே போக மாட்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி நான் ரேவதி கிட்ட எதுவும் சொல்லல. ரேவதி கிட்ட சொன்னா கண்டிப்பா பயப்படுவாளோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் நான் ரேவதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. அதுக்கு மயில சொல்றாரு, சகல நீங்க ரேவதி கிட்ட சொல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா ரேவதி பதட்டப்பட்டான்னா அது வேற பிரச்சனை ஆகும்ல. சோ அவகிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் அவங்கள நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ரேவதிக்கு எந்த விதத்திலயும் ஆபத்து இருக்காது. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு மயிலுக்கிட்டே, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அந்த முத்துவையும் சிவனாண்டியும் காமிக்கிறாங்க. அந்த வில்லன் சொல்றாரு, சித்தப்பா நாளைக்கு வந்துட்டு ஏதோ கடை திறக்க போறாங்களாம்ல அந்த மயில் வாங்கணும். அவன் வந்து கடை திறக்கவே கூடாது, அதை எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணணும். பாவம் சந்திராவும் இப்போதைக்கு நம்ம கிட்ட எந்தவித இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கா. அந்த ஈஸ்வரி வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சதுனால இப்ப அவ எந்த வகையிலயுமே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கா. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு போன் பண்றாரு வில்லனுக்கு. வில்லன் போனை பார்த்துட்டு, சித்தப்பா அந்த டிரைவர் பையன் தான் நமக்கு போன் பண்றான், அவன் எதுக்கு நமக்கு போன் பண்றான் அப்படின்னு. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, மவனே அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அடிப்பான், என்னன்னு தெரியல போன் அட்டன் பண்ண அப்படின்னு. அப்ப வில்லன் வந்துட்டு போன் அட்டன் பண்ணி, எதுக்குடா டிரைவர் பையில எனக்கு கால் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு உன் சித்தப்பனும் பக்கத்துல தானே இருக்கான் அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சித்தப்பா பக்கத்துலதான் இருக்காரு, உனக்கு அதுக்கு என்ன அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு. இது கேட்டதும் அவரும் சரி நான் போறேன் அப்படின்னு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு அவங்க சித்தப்பா கிட்ட, சித்தப்பா அந்த டிரைவர் பையன் ஏதோ நம்ம ரெண்டு பேருக்கிட்டையும் ஏதோ சொல்லணுமா. போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட சொன்னா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். உடனே சித்தப்பாவும் சரிடா என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு டிரைவர் பையில, நாங்க வந்துட்டு போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டோம், நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, இங்க பாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் வந்துட்டு உங்க பொண்டாட்டியோட உண்மையை வந்து அத்தைக்கிட்ட நிரூபிச்சதுனால ஏதாவது ஒரு வகையில என் குடும்பத்துக்கோ இல்ல என் ஒய்ஃபுக்கோ ஆபத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஏய் நீ எங்களுக்கு கொடுத்த பிரச்சனையால நான் செம்ம காண்டுல இருக்கேன், நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு தேவையில்லாம அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தா வச்சுக்கேங்க, அப்புறம் நான் யாரு அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்கும். இதோட இந்த பிரச்சனையை விட்டுட்டு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஒருவேளை உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வேலையை பாரு. அதை விட்டுட்டு என் குடும்பத்தை பழி வாங்கணும், என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆபத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆபத்து கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா நான் யாரு அப்படின்னு உன்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கும். இதை கேட்டதான் அவரு ஷாக் ஆகுறாரு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படி எதுவும் நீ பண்ண அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்றாரு. சோ இதை கேட்டதும் அந்த வில்லனுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப வில்லன் சொல்றாரு, சித்தப்பா பாத்தியா சித்தப்பா, இது வரைக்கும் அவன் எந்த மாதிரி போன் பண்ணி நம்மள மிரட்டுனதே கிடையாது. இப்ப அவன் போன் பண்ணி நம்மள மிரட்டுறான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தோணுது. அவனை யாரோ மிரட்டி இருக்கணும், ஏதோ ஒரு வகையில பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமாடம் அவனே, இது வரைக்கும் நம்ம அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவன் வந்துட்டு நம்மளுக்கு போன் பண்ணி மிரட்டினதும் இல்ல, எதுவுமே பேசினதும் இல்ல. ஆனா இப்ப அவன் போன் பண்ணி பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுறான். கண்டிப்பா நம்மளை தவிர்த்து வேற ஏதோ ஒரு எதிரி அவனுக்கு உருவாகி இருக்கான். அவன் வந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்கும் ஆபத்து கொடுக்க போறேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கான். அதனாலதான் அவன் பயந்துருக்கான்.
மவனே, எவனோ ஒருத்தன் அவனுக்கு எதிராக உருவாகி இருக்கான்டா, அவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரிங்க சித்தப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு, இவனுங்க பேசுறத பார்த்தா நமக்கு எதிராக எதுவும் செயல்படுற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இப்போதைக்கு சந்திரா சிக்கனத்தினால அவனுங்க எந்த வகையிலையும் நமக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மாடியில நின்றுட்டு இருக்கும்போது ரோகிணி அங்கேருந்து வராங்க. ரோகிணி வந்துட்டு அக்கா என்ன, ரோகிணி வந்துட்டு என்னடி இப்படி இருக்க, என்னாச்சுடி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா இது மாதிரி நேத்து வந்துட்டு ஒருத்தன் பெண்களுக்கு எதிராக ஒரு வேலையை பார்த்தானே, அவனை கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சணும்ல. இப்ப நானும் அவரும் அங்க போனோம். அவனுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனோம். ஆனா அங்க போய் பார்த்தா கடைசியில அவன் இல்ல, அவனை வந்து ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அவனை வந்து ஜாமீன்ல கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவன் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு பின்னாடி ஏதோ பெரிய நெட்வொர்க் ஒண்ணு இருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இருந்தாலும் அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அவன் வந்து சைன் போட வந்தாலோ இல்ல அவன் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலோ அவனை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நாங்க அதிகாரிங்க கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவன சுலபமா வந்துட்டு அவங்க ஜாமீன்ல வெளியே விட்டுட்டாங்களா, இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாண்டி, கண்டிப்பா அவன் ஏதோ பணபலம் படிச்சவனுக்கு வந்துட்டு வேலை பாக்குறான், அதான் அவன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு இவனை வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கு ரோக சொல்றாங்க, இங்க பாருடி, அவனை வேற நீ புடிச்சு கொடுத்துருக்குற, சோ அவனால கண்டிப்பா ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும். எதுக்கும் நீ வெளியில போகும்போது நீ பாத்துப்போ. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஏய் அவனுக்கெல்லாம் நான் போய் பயப்படணுமா, அவன்லாம் எவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் நான் பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்க பாருக்கா, அவள்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ரோகு சொல்றாங்க, இல்லடி, இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெண்கள் எங்கேயுமே எந்திட்டு தனியா போகவே முடியல, அதனால நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருடி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரிக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. ரோகு சொல்றாங்க, சரி இந்த விஷயத்த பத்தி நீ கார்த்திகிட்ட சொன்னியா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவர்கிட்ட சொல்லிதான் நாங்க 2 பேருமே வந்துட்டு அவனை பாக்குறதுக்காக போனோம். அதுக்குள்ளேயே அவன் ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டான். இவர் என்ன சொன்னாருன்னா, அதிகாரிகளை பார்த்து எச்சரிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி எப்படி நீங்க வந்துட்டு டக்குன்னு அவனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தாங்க. அவங்களும் வந்துட்டு சரி நாங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடா பேசினாங்க. இதை கேட்டதும் இவங்க சொல்றாங்க, சரிடி சூப்பரான வேலையதான் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் அவன் வெளியில சுத்துறான், அவன் வெளியில சுத்துறது கண்டிப்பா அது நமக்கு நல்லது கிடையாது, நீ எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு அப்படின்ட்டு. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஆபத்து வரப்போகுது, எதனால இந்த ஆபத்து வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். அண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்து வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இருக்கு. எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லயும் இருக்கு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மினி பேக்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன டிசைன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, பட்டர்ஃப்ளைல இருக்கு, ஹார்ட் டிசைன்ல இருக்கு, ஸ்ட்ராபெரி டிசைன்ல இருக்கு. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நீங்க வந்து வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் இருக்கு. ஜஸ்ட் 499க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட மொத்தமா 18 கிளிப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதோட 6 கிரன்ச்சீஸ், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை கிளிப்ல ஒரு 6 பேக், இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா, ஹாய் அப்படின்னு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நாங்க எப்படி இதை பை பண்றது அப்படிங்கறத சொல்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.